எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பார்க்க கேள்விப்பட்டிருப்போம். பிரம்மஹத்தி தோஷம். பிரம்மஹத்தி தோஷம் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ ஜோசியமெல்லாம் பார்க்க போனால், அந்த பிரம்மஹத்தி தோஷம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஏதாவது ஒரு பெண்ணையோ ஒரு குருவையோ, அவருடைய குரு, அவருக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருவையோ அல்லது ஒரு பிராமணனையோ, ஒரு பிராமின் அவரையோ, இந்த 3 பேரை யாராவது ஒருத்தரை கொன்னால், அதாவது கொலை பண்ணியிருந்தால் அவங்களுக்கு பாதிக்கக்கூடிய அந்த தோஷந்தாக பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது. இந்த பிரம்மஹத்தி தோஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 7 பிறவிகள் புழுக்களா கிருமிகளா ஜென்மம் எடுத்து அதை போக்கணும். அந்த தோஷத்தை போக்குறதுக்கு தாங்க பிரம்மஹத்தி தோஷங்கிறது. அதாவது ஒரு கிருமி ஒரு சின்ன புழுவாகவோ, அந்த ஒரு சாக்கடையிலலாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம பிறந்து நம்மளுடைய தோஷத்தை இந்த 3 பேரில் ஒருத்தரை நாம் அறியாமையோ அறிஞ்சோ செஞ்சிருந்தால், கொலை பண்ணியிருந்தால், நமக்கு வரக்கூடிய அந்த தோஷத்துக்கு பேர் தாங்க பிரம்மஹத்தி தோஷம். அந்த தோஷம் வராமல் நம்ம பார்த்துக்கணும். வந்தால் இது தாங்க நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கிற அந்த நிவர்த்தி. 7 ஜென்மங்கள் புழுவாகவும் கிருமியாகவும் இருந்து அதுக்கப்புறம் நமக்கு நம்மளுடைய பாப கர்மா புண்ணிய கர்மாக்கு பொறுத்து நமக்கு ஒரு ஜென்மா கிடைக்கலாம். நம்ம ஜென்மாவே வேண்டாம், நமக்கு சொர்க்கமும் வேண்டாம் நரகமும் வேண்டாம், நம்ம கடவுள்கிட்ட தான் போய் சேரணும், நமக்கு திருப்பியும் பிறந்து நம்ம மரிக்க வேண்டாம் அப்படின்னா, நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலுக்கு முடித்த உடனே சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து, எல்லாமே கிருஷ்ணருக்கு அர்ப்பணம். நான் செஞ்ச ஒவ்வொரு செயலும், அதாவது நம்ம ஒரு சாயங்காலமாக எல்லா பூஜையும் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பூஜையில் நம்ம சொல்ல வேண்டியதுங்க, சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து, எல்லாத்தையும் நான் கிருஷ்ணருக்கே அர்ப்பணிக்கிறேன். அப்போ நம்ம செஞ்ச பாவங்களும், அதாவது பாவம் செய்யணும்னு அர்த்தம் இல்லைங்க, நம்ம அறியாமல் செய்கிற தவறுகளையும் கடவுள் மன்னிப்பார் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஐதீகம். ஓகேங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல் மாதிரி தினமுமே நம்ம பார்ப்போம். ஓகே, பை, தேங்க்யூ.